பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனம் எடுத்துக்கோங்க. நான் உங்களை திக்கற்றலாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமீன். நம்ம தேவனை தேடிச்சே என்ன நடக்கும்னு பார்த்தாக்க, நம்மள திக்கற்றவள ஆண்டவர் அனாதை போல நம்மளை விட மாட்டார். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. வானத்தையும் பூமியும் படித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவி நமக்கு தந்திருக்காரு. சோ நம்மள திக்கற்றவளை விடவே மாட்டார் தேவன். அவர் நம்ம இடத்தில் வருவேன்னு சொல்றார். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒண்ணு பரிசுத்தாவியான நம்ம கிட்ட வர்றது, இன்னொன்னு இயேசு கிறிஸ்து நமக்காக திருப்பி வரப்போகிறார். அவர் மனவாளனாக நம்ம மனவாட்டியாக அவரை நோக்கி போக போறோம். சோ அவர் நம்மள அனாதைய விடவே மாட்டார். இப்ப இந்த பூமியில இப்ப வாழ்ந்துட்டு இருக்க இந்த நேரத்துல நீங்க எத்தனை வாட்டி கூப்பிட்டு பார்த்திருப்பீங்க? எத்தனை வாட்டி ஆபத்துல, நாச மோசத்துல, இல்ல ஒரு விண்ணப்ப வைக்கச்சு அதுக்கெல்லாம் பதில் கொடுத்து கூடவே தானே இருக்கார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதலைன்னு சொல்ல பொய் சொல்லாத ஜீவனுள்ள தேவன் அவரவர். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னாக்க, நான் உங்களை திக்கற்றர்களாக விடேன். திக்கட்டுனா யாருமே இல்லைன்னு நீங்க சொல்லலாம். எனக்கு யாரு இருக்கா? எனக்கு சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல, மனுஷங்க இருந்த உறவுகள் இருந்து எனக்கு யாரும் இல்லாம இருக்கேன்னு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, உங்களை திக்கற்றர்களை விடேன்னு. சொந்த பந்தம் எல்லாம் இல்லாம இருக்கலாங்க. மனுஷங்களால ஒரு அளவுக்கு தான் அன்பு காமிக்க முடியும், ஒரு அளவுக்கு தான் உதவி செய்ய முடியும். ஆனா வானத்தையும் பூமியை உங்களையும் படைத்த தேவன், அவர் அன்பின் ஸ்வரூபம், அவரோட அன்பு, அவரோட பாதுகாப்பு, அவரோட வல்லமையினால அவர் உங்களையும் ஆற்றி தேற்றி வழி நடத்திட்டு அனாதைய விடவே மாட்டார். நம்ம கிட்ட அவர் வரதான் போறார். நம்மளோட அவர் இருக்கார். உங்க உள்ளத்துல இருக்கார், உங்க இல்லத்துல இருக்கார், உங்க குடும்பத்துல இருக்கார். எங்க 2-3 பேர் கூடி ஜபிக்கிறோமோ அந்த இடத்துல அவர் பிரசனம் வரும்னு சொல்லியிருக்கு. சோ அவர் நம்ம கூடவே தான் இருக்காரு. நம்ம இருதயத்துல நீங்க அவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னாக்க, நிச்சயமா இருதயத்துல வாசம் செய்ய அவர் காத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு தான் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்கன்னாக்க, இயேசுவை அறியாது எனக்கு இயேசு ஆனா பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா, ஏசப்பா உங்களை சொந்த ரட்சகரா ஏத்துக்கிறேன், எனக்கு அப்பாவா வாங்க, என் தேவனா வாங்க, நீங்க மனசார என் பாவங்கள்லாம் மன்னிங்க, உங்க ரத்தத்தெல்லாம் எனக்கு கழுவுங்கன்னு சொல்லிச்சு. நிச்சயமா அவர் உங்களுக்கு தேவனா வருவார். உங்க அப்பாவா இருப்பார், உங்க நண்பனா இருப்பார், உங்க கூடவே இருப்பார். உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். இதுல சொல்லியிருக்கிற வேத வசனத்தின்படி திக்கற்றங்களை விடவே மாட்டார். உங்களிடத்தில் வருவேன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா அவர் வரதான் போறார். அவரோட 2ஆம் வருகையில நம்ம எல்லாரும் அவரோடு கூட சேர்ந்து வாசம் நித்திய யுக யுகமா அவரோடு கூட வாசிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? அதுக்கு நம்மளை ஆயுதப்படுத்திப்போம். வாங்க நம்ம ஜபிக்கலாம். அப்பா, அன்பின் பிதாவே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்திக்கிறோம். இதோ திக்கற்றா விடேன் என்று சொல்லியிருக்கிறேன். எங்களை திக்கற்றா விடாததுக்காக உங்களுக்கு நன்றி, ஸ்தோத்திரம். மனுஷனை நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் தகப்பனே. ஆனாலும் இதோ நான் உங்களுக்கு மறுபடியும் வருவேன்னு சொல்லியிருக்கிறேன். நீர் வரும்போது மனவாட்டியாக நாங்கள் ஆண்டவரை புத்தி உள்ள கனிகளாக உம்மண்டல் வந்து சேர ஒவ்வொருத்தரும் எங்களை ஆயுதப்படுத்திக் கொள்ள, எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள, உம்மோடு உள்ள உறவை இன்னும் மேம்படுத்த எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாங்க. கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களுக்கு ஆண்டவரே அனுகிரகம் பாராட்டுவீராக. உடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆவியானவரே, உங்க துக்கப்படுத்தாதபடிக்கு பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க ஆண்டவரே தேவ ஜனங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே உங்களுடைய வருகையில் அவர்கள் காணப்பட ஆயத்தப்பட ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். God bless you.